ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க். இன்றைக்கி நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸில் ஒரு சூப்பரான ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரோஸை வந்து நீங்கள் ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்ல எல்லாம் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 மீட்டர் ஆர்கன்சா ரிப்பன், அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் நீடில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆர்கன்சா ரிப்பனோட ஒரு எட்ஜை வந்து நம்ம கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதோட ஒரு கார்னரை நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணுங்கள். கார்னரில் நீடிலில் கோர்க்கறதுக்காக ஒரு கயிறு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பெரிய பீஸை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கயிறு மாதிரி ரெடி ஆயிரும். இந்த கயிறை வந்து நம்ம லாஸ்ட்டாக நீடிலில் கோர்த்து ரோஸ் வந்து பர்ஃபெக்டாக மேக் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி ரிப்பனில் கட் பண்ண எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கையிலையும் நீடில் இன்னொரு கையிலையும் பிடிச்சிட்டு நீடிலில் வந்து ரிப்பனை நான் எப்படி கோர்க்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் கோர்க்கணும். 1/2 மீட்டர் ரிப்பன் ஃபுல்லாக வந்து நீடில் கோர்த்ததுக்கு அப்புறம் தான் நீடில் வந்து வெளியே எடுக்கணும். அது வரைக்கும் வந்து நீடில் வந்து அப்படியே தான் இருக்கணும். ரிப்பன் ஃபுல்லாக வந்து பொறுமையாக கோர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கோர்க்க கோர்க்க நீங்கள் வந்து அந்த ரிப்பனை வந்து நெருக்கமாக கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிரும். ரிப்பன் ஃபுல்லாக நீடில் கோர்த்ததுக்கப்புறமா நீடில் வந்து திருப்பி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா த்ரெட் மாதிரி, அந்த த்ரெட்டை வந்து நீடில் கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு அடியில் வந்து நீடில் பிடிச்சு பொறுமையாக ரொட்டேட் பண்ணி நீடில் கீழே இழுக்கணும். ரொட்டேட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ வந்து கீழே நீடில் இழுக்கும் போது நல்லா ரொட்டேட் பண்ணி நீடில் இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். ரோஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பி அந்த கயிறை வந்து பொறுமையாக வெளியே இழுத்துக்கலாம். பொறுமையாக இழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கயிறு விட்டுட்டு அந்த நீடில் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து லைட்டர் இல்லைன்னா கேண்டில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி உருக்கிக்கணும். பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அதை லைட்டாக அழுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ரோஸ் வந்து ரெடி ஆயிடும். இதை ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்ட்லாம் நீங்கள் வந்து B7000 கம் யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.